அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் தாவேகா தலைமையிலான முதல்வர் விஜயின் அரசை ஆதரிக்கப் போவதாக சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் அறிவித்துள்ளதால் பரபரப்பான அரசியல் சூழல் உருவாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற அதிமுக 47 இடங்களை மட்டுமே வென்று மோசமான தோல்வியை சந்தித்தது. தேர்தலுக்கு முன்னரே அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மீது தொடர் தோல்வி காரணமாக கட்சிக்குள் கடும் அதிருப்தி நிலவி வந்தது. இந்த சூழலில் பழனிசாமி சரியான கூட்டணியை அமைக்காததுதான் இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்றும் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவர் விலக வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தியதாக கூறப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்ய சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் கடிதம் அளிக்க இதை ஏற்க மறுத்து பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் 17 பேர் தங்கள் தரப்பு ஆதரவை அளித்தனர். இந்த பரபரப்பான சூழலில் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்து வந்தோமோ அந்த திமுக ஆதரவோடு தன்னை முதல்வராக்க திமுக ஒப்புக்கொள்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எடப்பாடி கூறினார். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சம்மதிக்கவில்லை என்று கூறிய சி.வி. சண்முகம் அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை, தற்போது வெற்றி பெற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பழனிசாமியின் ஒப்புதல் இல்லாமல் சி.வி. சண்முகம் தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும். அப்போதுதான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. போதிய எண்ணிக்கை இல்லாமல் கட்சி மாறி ஆதரவு அளிக்கும் அனைத்து எம்எல்ஏக்களின் பதவியும் பறிபோய்விடும் என்ற சூழல் உள்ளது.